எதிர்கட்சியை உடைச்சி எதிர்கட்சியை வளர்ச்சி அதில் எண்ணிக்கை உயர்த்துவதுதான். விஜயதரணி இன்னும் 3 நாட்களில் அந்த கட்சியில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர் வச்ச 3 நிபந்தனைகளையும் மத்திய மேலிடம் வரவெல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுக்க முடியுமா? முடியாதுட்டாங்க. பொன்னாரை மீண்டும் அந்த இடத்தில் நிறுத்தி ஒரு தமிழ்நாட்டின் வலிமையாக தலைவராக நிறுத்துவதற்கு வளருவதற்கு அண்ணாமலை விரும்பவில்லை. சார், இந்த கமல் அமெரிக்காலாம் போயிட்டு வந்த பிறகு 2 நாள் பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு சிக்னல் எதை மையப்படுத்திருக்கு? எப்படி உலகத்தை சுற்றி வாருங்கள், அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ரகசிய டீல் பேசியிருக்காரு. ஓ, யாரு? பிஜேபி கூட சீமான். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியின் தலைமை ஆசிரியர் குபேந்தர் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில பாஜக தேசிய செயற்குழு கூட்டம் சரியான கூட்டம்னு சொல்லலாம். 370 தொகுதிகளை எடுப்போம், 400 கூட்டணியோட எடுப்போம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு சார். மோடி சவால் விடுவது வேறு, ஆனால் யதார்த்தம் என்பது வேறு. பாஜக ஆட்சிக்கு வந்து எல்லோரும் நம்புறாங்க, தவறு கிடையாது, அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் பாஜகவுடைய வளர்ச்சியை நம்பி அவர்கள் இந்த 370 400 சொல்லலை. எதிர்கட்சியை உடைச்சி எதிர்கட்சியை வளர்ச்சி அதுல எண்ணிக்கை உயர்த்துவதுதான் பாஜக நோக்கமா இருக்கு. அதுதான் கடைசி வரைக்கும் நடக்குது. நேற்று அசோக் சவான், திரிவேதி, இப்படி ஒவ்வொருத்தரும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. நாளை கமல்நாத் போவாரா இல்லையான்னு தெரியல, பொறுத்திருந்து பாருங்கன்னு அவரே பேட்டி கொடுக்குறாரு. ஒரு சிஎம்ஆ இருந்திருக்காரு, மத்திய அமைச்சராக இருக்காரு, அவன் பையனை எம்பி ஆகியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியில் இதை விட என்னங்க செய்ய முடியும்? இதை விட என்ன மரியாதை கொடுக்க முடியும்? இதற்கு மேல ஒரு பதவி ஆசை அல்லது ஒரு மிரட்டல் வருகிறது என்றால் இவங்க ஓடி போறாங்கன்னா இவங்களாம் அரசியல்வாதிக்கான ஒரு தகுதியே இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். 303 இடங்களை பெற்று 2வது முறை ஆட்சி அமைத்த பாஜகவின் உச்சபட்ச வெற்றி அதுதான். அங்க மேல போகாதுங்கிறீங்க? என்னுடைய நம்பிக்கை இந்த முறை நீங்க 3 மாநிலங்கள், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், இந்த தொகுதிதான் காங்கிரஸ் மட்டமாக தோற்கவில்லை. ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் ஜெயிக்கவில்லை, நல்லாவே ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, நிலைமை மாறும் என்று நம்புகிறேன். நீங்க நம்பர்ஸ் கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் பாஜக கூட்டிட்டு இருக்கிறாங்களே. அதெல்லாம் இருக்கட்டும், நான் தப்பே சொல்ல. ஓடலாம், இல்ல மிரட்டல் தானே, மிரட்டல் அடிப்படையில் தான் போறாங்களே தவிர. காங்கிரஸ் தலைவர் ஒரு பக்கம், விஜயதரணி அசம்பிளி கூட்டத்தொடரில் கூட பங்கெடுக்காம டெல்லியிலேயே இருந்தாங்க, பாஜக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு கூட பல தகவல்லாம் வந்துச்சு. இப்ப எந்த கட்சியில இருக்காங்க? விஜயதரணி இன்னும் 3 நாட்களில் அந்த கட்சியில் இணைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதம் எண்மண் எண் மக்கள் யாத்திரை முடிகிற இடம் திருப்பூர் பல்லடம். அங்க பிரதமர் வரப்போகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு தேதி 20, அதிகமாக ஒரு 3 நாட்கள் இணைவார். ஆனால் அவர் வச்ச 3 நிபந்தனைகளையும் மத்திய மேலிடம் ஏற்கவில்லை. யாரு? விஜயதரணி வச்சிருக்காங்க கட்சியில் 3 கண்டிஷன். முதல் கண்டிஷன், எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில் இணைவேன், எனக்கு நாகர்கோவிலுடைய மக்களவை தொகுதி வேட்பாளர் நிறுத்த வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லைன்னு மறுத்துட்டாரு. யாரு? அரவிந்த் மேனன், RSS பொறுப்பாளர், தமிழ்நாடை பார்க்கிற மத்திய மேலிடத்தில் இருக்காரு டெல்லியில. அரவிந்த் மேனன் சொல்லிட்டாரு, வாய்ப்பில்லைன்ட்டாரு. 2வது நிபந்தனை என்ன? எனக்கு ராஜ்யசபா சீட் வேணும், நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்கம்மா, சாரி, 2வது ரிஜெக்டட். 3வது கண்டிஷன், நான் ராஜினாமா பண்ண பிறகு இளவங்கோடு தொகுதி காலியாகும், அது நாடாளுமன்ற தேர்தலோடு நடந்தால் எனக்கு அதே தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிறுத்த வேண்டும். சாரி, அந்த தொகுதி காங்கிரஸுக்கு சாதகமான தொகுதி, அங்க கிறிஸ்துவர்கள் ஓட்டு, மைனாரிட்டி ஓட்டு அதிகம், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப என்ன எனக்கு வாய்ப்பு? 3 வாய்ப்பும் இல்லை, நிராகரிக்கப்பட்டது. உடனே ஓடி அண்ணாமலை சந்திக்கிறாங்க. என்ன எனக்கு? நீங்க 3 விஷயத்தையும் விட்டுருங்க, நீங்க கட்சியில சேர்ந்து நீங்க உங்க பதவி, எம்எல்ஏ பதவி தியாகம் செய்து விட்டு காத்திருங்கள், என்னை நம்பி இருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுதான் கண்டிஷன். அந்த நல்லதுதான் என்னன்னு கேட்பாங்களே சார். அது இந்த முறை பொறுமையா இருங்க. நீங்க உடனே இந்த கையில காசு இந்த கையில தோசை, அது வேலைக்கு ஆகாது. நீங்க கொஞ்ச நாள் காத்திருங்கள், உங்கள் தியாகத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதை நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தெரியல. அந்த அம்மா தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராக இருக்கணும், எம்பியாக இருக்கணும்லாம் ஆசை இருக்கு. டெல்லி பாலிடிக்ஸ்ல ஒரு தடவை என்ட்ரி ஆகணும்னு ஆசை இருக்கு. பட் அதுக்கெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் ஒத்துக்கல. பாஜக என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல, ஆனா கட்சியில் சேருவது உறுதி. இந்த வாக்குறுதியை மோடி கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு நம்பலாம், அண்ணாமலை கொடுத்த வாக்குறுதி எப்படி நம்ப முடியும்?
அண்ணாமலை வாக்குறுதி வந்து நம்புறாங்களா இல்லையா? மோடி மட்டும் ஏன் நாளைக்கு அண்ணாமலை தலைவரா இருக்கிறாரான்னு தெரியாது. இல்ல, நாளைக்கு மோடி மட்டும் வாக்குறுதி கொடுத்து நடந்துருமா? அப்படி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி ராஜ்யசபா சீட்டு கேட்குது, தேமுதிக ராஜ்யசபா கேட்குது, எல்லாருக்கும் ராஜ்யசபா தரத்துக்கு எங்களுக்கு ஆளே இல்லையா? எங்க கட்சி வந்து ஒரு உறுதியான மெஜாரிட்டியில் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது ஆட்சி அமைக்க போற கட்சி, எங்க கட்சியில இருந்தா உங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு பேரு புகழ், 4 காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இது வரைக்கும் முடிவெடுக்கணும் தவிக்கிறாங்களே. பாஜக தவிப்பது ஒரு பக்கம், அல்லது சமையலன்னு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேமுதிக ராஜ்யசபா சீட், எல்லாரும் வரவெல்லாம் ராஜ்யசபா சீட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்தா கொடுக்க முடியுமா? முடியாதுட்டாங்களே. சார், நம்ம தான் ஒரு வீடியோ போட்டோம் டெல்லி ராஜகோபாலனை வச்சு, எல்முருகனுக்கு 2 லட்டு அப்படின்னு சொல்லி போட்டோம். செயற்குழு முடிஞ்ச பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் மகிழ்ச்சியில இருக்காங்க, பொன்னார் கொஞ்சம் கலக்கத்துல இருக்காருன்னு தகவல் வந்திருக்கு சார். நாகர்கோயில் மக்களவை தொகுதி வந்து இந்த முறை யாருக்கு என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், பொன்னாரை மீண்டும் அந்த இடத்தில் நிறுத்தி ஒரு தமிழ்நாட்டின் வலிமையாக தலைவராக நிறுத்துவதற்கு, வளருவதற்கு அண்ணாமலை விரும்பவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பொன்னார் என்ன சொல்றாரு? என்னுடைய இந்த வாய்ப்பு இறுதி வாய்ப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்கும்னு சொன்னீங்க, இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் எனக்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்காத பட்சத்தில் எனக்கு வந்து எம்பி சீட் கொடுங்க, எனக்கு நான் தொகுதியில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், தொகுதி வேலையை வந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு அந்த தொகுதி இல்லை என்பது அவருக்கே ஒரு சில சிக்னல்கள் கொடுத்து விட்டாங்க, சம்ஞைகள் போயிடுச்சு. அதனால தான் வருத்தமா இருக்கார். தமிழிசை அவர்கள் மகிழ்ச்சியா இருக்காருன்னா அவரை டெல்லி தேசிய செயற்குழுல மத்திய தலைமை உங்களுக்கு தமிழ்நாட்டில் நிற்க வேண்டும் என்றால் எந்த தொகுதி என்று நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க. ஒன்று, எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கு பொருளாதாரம் மற்ற விஷயங்கள் ரோட் மேப் போட்டு கொடுங்கன்ட்டாங்க. தமிழிசைட்ட கேட்டாங்க. ஆமா, ரோடு மேப் போட்டு மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் தமிழ்நாடுனா பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, பாண்டிச்சேரியா வேற தொகுதியா சொல்லுங்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் உறுதி, பாண்டிச்சேரியா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தொகுதியா இருக்கலாம். இல்லை இல்லை, எனக்கு நாகர்கோயிலை கொடுத்துருங்க, நாகர்கோயில் கன்னியாகுமரி கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை உங்கள் தம்பி பையன் தான் நிற்கிறாரு, பரவாயில்ல, பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த முறை அந்த அம்மாவுக்கு அந்த மக்களவை தொகுதி கிடைத்தால், கன்னியாகுமரி நாகர்கோயில் மக்களவை தொகுதி கிடைத்தால் அக்கா தம்பிக்குள்ள போட்டி ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்துவார்கள். நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறார்கள். அதனால் சீட்டு உறுதி. தமிழிசைக்கு நாகர்கோவில் வேட்பாளர் சீட்டு உறுதி. அது பாண்டிச்சேரியா நாகர்கோயில் பொறுத்திருந்து பார்க்கணும். சார், இந்த கமல் அமெரிக்காலாம் போயிட்டு வந்த பிறகு 2 நாள் பொறுத்துருங்க அப்படின்னு ஒரு சிக்னல் எதை மையப்படுத்தி இருக்கு? அதாவது பத்திரிகையில் வந்து 2 நாள் பொறுத்துருங்கன்னு சொன்னா 2 சீட்டு கேட்டாருன்னு செய்தி வந்துருச்சு. ஆமா, அதுவும் 2 சீட்டும் காங்கிரஸ்லேயே போட்டிடுவாரான்னு ஒரு செய்தி. அதாவது கமலை தவிர இன்னொரு வேட்பாளர் அந்த கட்சியில் இருக்கிறாரா என்றால் தெரியாது. ஆமா, முகமறிந்த வேட்பாளர் இல்லை. கமலுக்கு என்னன்னா மக்களவை தொகுதியில் நிற்க வேண்டும் என்ற ஆசை, கோயம்புத்தூர்ல நிற்கணும் ஆசை. ஏற்ற கோவை தெற்கில் நின்று தோற்று போய்விட்டார். இந்த முறை கோவை மக்களவை தொகுதியில் நின்றால் வெற்றி பெறலாம் என்று சில சர்வேக்கள் சொல்வதாக அவர் கட்சி சார்பில் சொல்கிறார்கள். அதை அவர் நம்புறார். திமுக என்ன டீல் பண்ணியிருக்காங்க, ஒரு ரகசிய டீல். நீங்க ஒரு பாப்புலரான ஒரு சினிமா நடிகர், ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்க, நீங்க டெல்லியில் எம்பி ஆகணும், டெல்லிக்கு போகணும். அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு ஐடியா வச்சுருக்கோம், ராஜ்யசபா சீட் இப்போ இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுங்க. இப்போ காலியாக ஒரு சீட்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏற்கனவே 2 பேர் காலியாவது, நாங்கள் பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 1 வருடம் கழித்து வருகிற ராஜ்யசபா சீட்டில் உங்களுக்கு தரோம். கமலுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தந்தால் அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த டீல் வந்து நல்ல டீல்னு திமுக வற்புறுத்துகிறது. நீங்கள் நின்று பெரும் பொருளாதாரத்தை செலவு செய்து உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு பதிலாக நீங்கள் தமிழ்நாடு மூலமாக பிரச்சாரம் செய்யுங்கள். எப்படி, உலகத்தை சுற்றி வாருங்கள், அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கண்டிப்பா எம்பி சீட் உண்டு. அப்ப 2 சீட் இல்ல, ராஜ்யசபா தான் அப்படின்னு டீல் போட்டிருக்காங்க. இது நல்ல டீல். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ல அவருக்கு வந்து 2 சீட்டு உள்ஒதுக்கீடா கேட்கறாங்கன்னு ஒரு தகவல் பரவி இருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியல. அவருக்கு கை சின்னத்தில் நின்று வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதுவும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சின்னத்தில் இருக்கிறேன் என்றால் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் அவர் வந்துவிட்டால் அவருக்கு ஒரு பெரிய பதவிகள் கிடைக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் சான்ஸ் ராஜ்யசபா சீட். அது பெற்றுக்கொண்டால் அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு நான் நம்புறேன். நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லயும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கு பெரிய சிக்கலா வந்திருக்கு. அந்த சின்னத்தை முடக்கணும்னு பாஜக முயற்சி செய்யறாங்க அப்படின்னு நாம் தமிழர் தோழர்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தம்பிகளே பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா? இல்லை, அதாவது தேர்தல் கமிஷன் இப்போ வந்து அந்த கரும்பு விவசாயிகள் சின்னத்தை வந்து கர்நாடகாவில் இருக்கிற
பாரதிய பிரஜா ஜெயக்தா அப்படின்ற கட்சிக்கு கொடுத்து விட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட கட்சி இன்னொரு மாநிலத்தில் கொடுக்கப்பட மாட்டார்கள்னு சொல்றாங்க. கண்டிப்பாக கர்நாடகாவில் அந்த சின்னம் பெற்ற அந்த பாரதிய பிரஜா ஜெயக்தா கட்சி தமிழ்நாட்டில் கேண்டிடேட் நிறுத்த போறதில்லை. ஆமா. ஸோ அந்த சின்னம் தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, பாஜக நினைத்தால் அந்த சின்னத்தை வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்க முடியும், இன்னொரு மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அது நமக்கு தெரியல, தேர்தல் கமிஷன் எப்படி முடிவெடுக்கும்னு தெரியல. ஆனால் தேர்தல் கமிஷனில் போய் மனு கொடுத்துட்டாங்க நாம் தமிழர். இப்போ என்னன்னா, ஒரு மாநிலத்தில் அந்த சின்னம் ஒரு கட்சி பெற்று விட்டதால் அந்த கட்சி சின்னத்தை வேறு மாநிலத்துக்கு கொடுக்கப்படாது என்று தேர்தல் கமிஷன் முடிவெடுத்தால் என்ன செய்வது என்று சீமானுக்கு உள்ளூர ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கலக்கத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கிய பாஜக தலைவர் மூலமாக ஒரு ரகசிய டீல் பேசியிருக்கார். ஓ, யாரு? பிஜேபி கூட சீமான். அதாவது, எங்க சின்னத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க சின்னம் வந்து நாங்கள் தமிழ்நாடுக்குள்ள பரப்பிட்டோம், 2 கரும்பு விவசாயியோடு இருக்கிற சின்னம் நாம் தமிழர் சின்னம்னு பரவிருச்சு, இந்த நேரத்தில் சின்னத்தை முடக்காதீங்க, நான் உங்களுக்கு எதிராக அரசியல் பண்ணுறேன், ஆனால் அதுக்காக சின்னத்தை முடக்கிறது சரியில்லை, நாங்கள் கோர்ட்டு கேஸ்னு போய் செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை, ஒரு ரெக்வசிஷனாக எடுத்துக்கங்க. ஆமாம், அது கெஞ்சினார்னு கூட சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம அப்படி சொல்ல முடியாது. உண்மையில் அவர் ஒரு டீல் போட்டிருக்காரு, பாஜகவோட கூட்டணிக்காக இல்லை, வேற எந்த இதுக்கும் நம்ம தப்பாக சொல்லலை. ரகசிய என்ன பேச்சுன்னா, சின்னத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்க. இப்போ பாஜகவுடைய கருணை பார்வை நாம் தமிழர் கட்சி மீது படுமா அப்படிங்கிறது தான் இப்போ சீமானுக்கு ஒரு ஆதங்கமா இருக்கும். ஆமாம், தொடர்ந்து என்ஐஏ சோதனை என்று தாக்குதல், சின்ன மீது தாக்குதல், இப்போ அடுத்தடுத்து தாக்குதல் நடந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகுது என்ற ஒரு கவலை அவருக்கு வந்திருக்குது. இதுக்கிடையில திமுக வேற பாஜகவின் பி டீம்னு தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதல். இல்லை, அப்படிலாம் கிடையாது. பாஜக கடுமையாக எதிர்க்கிறார். நாம் தமிழர் சீமான் விமர்சிக்கிற அளவுக்கு மற்றவர்கள் விமர்சிக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லைன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு சீமான் பாஜகவையும் மோடியையும் போட்டு உரி உரின்னு உரிக்கிறார். பி டீம்னு சொல்றது வந்து இந்த வேறு ஒரு சித்தாந்தத்தை அவரும் கை கொள்றார். இந்த கடவுள் நம்பிக்கை, ஆமா, வேற சில விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்துவதால் அந்த முத்திரை விழுகிறது. ஆனால் அந்த சின்ன விவகாரத்தில் சின்ன ஸ்மால் விஷயம் இல்லை, இட்ஸ் a பிக் இஷ்யூ. சின்னம் என்பது பிக் இஷ்யூ. அதனால டீல் போட்டிருக்காரு. எப்படி நடக்குன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். தேர்தல் நேரத்தில் நிறைய சுவாரஸ்யமான புதிய தகவலை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.